முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தீவிர முயற்சியின் காரணமாக மோட்டார் வாகன உற்பத்தியில் சென்னை முதலிடம் பிடித்து இந்தியாவின் டெட்ராய்ட் ஆக திகழ்கிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் கார்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நாட்டிலேயே முதன்முறையாக காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் கார் ஏற்றுமதி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தி நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக ஆக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சென்னையில் நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் அவற்றின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டின் மூலமாக 2,42,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் முதலீடு செய்ய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. 4 சக்கர வாகன உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் உள்ளது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், சிங்கப்பெருமாள் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் ஹுண்டாய், நிஷான், ஃபோர்ட், டைம்லர், கிறிஸ்லர் போன்ற புகழ்பெற்ற கார் தயாரிப்பு நிறுவனங்கள் அமைந்துள்ளன. இங்கு தயாரிக்கப்படும் கார்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட முயற்சி காரணமாக வாலாஜாபாத்தில் கார் ஏற்றுமதி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்து கார் ஏற்றுமதி முதல் முறையாக நேற்று தொடங்கியது. 124 ஹுண்டாய் கார்கள் அரசால் வடிவமைக்கப்பட்ட சிறப்பு வேகன்களில் ஏற்றப்பட்டு வடக்கு எல்லைப்புற ரயில்வேக்கு கொண்டு செல்லப்பட்டன. வாலாஜாபாத்துக்கும் சென்னை துறைமுகத்துக்கும் இடையே கார்களை கொண்டு செல்ல சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் ஆண்டொன்றுக்கு சுமார் 10 லட்சம் கார்கள் தயாரிக்கப்படுகின்றன. இவற்றில் பெரும்பாலானவை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு மட்டுமன்றி உள்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கு கார்களை கொண்டு செல்லவும் வாலாஜாபாத் ஏற்றுமதி மையம் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஏற்றுமதி மையத்தில் துவக்க கட்டமாக 300க்கும் மேற்பட்ட கார்களை நிறுத்தி வைக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து கார்களை எடுத்துச் செல்ல 4 வழி மற்றும் 6 வழி சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு கருதி மின்னொளி விளக்குகள் சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ளதுடன் தடுப்பு வேலியும் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை, எண்ணூர் துறைமுகங்களுக்கு கார்கள் அனுப்பப்பட்டு அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கப்பல்கள் மூலம் அனுப்பப்பட உள்ளன. இதனால் தெற்கு ரயில்வேக்கு கணிசமான வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.